மேன்மை பாராட்டணும்னா நீ யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து, கர்த்தர் உனக்கு செஞ்சதை குறித்து, கர்த்தர் யார் என்பதை குறித்து மேன்மை பாராட்டு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை பெருசா மேன்மை பாராட்டாத. உன் ஜாதிய, உன் மதத்தை, உன் படிப்பை, உன் பெருமையை அதை குறித்து பெருசா பேசாத. எதையா பெருசா பேசு? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவரு பாருங்க எவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவர். அங்கே இருக்கலாம், ஆனால் அங்கிருந்து பிலிப்பியர் சொல்றாரு, தாழ்மையை தரித்து கொண்டு மனித சாயலாகி, அடிமையின் சாயலாகி, மரணம் வரை தன்னை தாழ்த்தினாரு. அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அவ்வளோ பெரியவரே அந்த இடத்தை விட்டு இறங்கி மனுஷனா வந்து மனுஷ சரீரத்தை எடுத்து சிங்காசனத்தெல்லாம் விட்டு இந்த பூமியில் பிறந்து அவ்வளோ தாழ்மையை வெளிப்படுத்திருப்பாருன்னா அவரை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும் ஒழிய வேற எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்ட கூடாது. இன்னொரு வசனத்தை படிங்க, கலாத்தியர்ல. எல்லாம் சேர்ந்து படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்களேன். நானும் சொல்லுங்க, நானும் யாரு? நானும் பக்கத்தில் கையை. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டது இருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்குது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டு. நான் எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்றார். அதான் அந்த பாடல் பாடணும். ஏன்? அந்த சிலுவை இல்லைன்னா என் பாவம் மன்னிக்கப்படாது. அந்த சிலுவை இல்லைன்னா என் வியாதி சுகமாகாது. அந்த சிலுவை இல்லைன்னா என் சாபம் போகாது. அந்த சிலுவை இல்லைன்னா என் மரணம் போகாது. அந்த சிலுவை இல்லைன்னா எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. அந்த சிலுவை இல்லைன்னா நான் வாழ்வு இல்லை. அந்த சிலுவை இல்லைன்னா நான் இன்னைக்கு அழிந்தே போயிருப்பேன். அந்த சிலுவை, அந்த சிலுவையின் ரத்தம், அந்த சிலுவையின் மரணம், அந்த சிலுவையில் பாடுபட்ட அந்த இயேசு, அவர் செஞ்ச காரியத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டணும் ஒழிய வேற எதை குறிச்சும் நான் என்ன பண்ண மாட்டேன்? மேன்மை பாராட்டவே மாட்டேன். நான் பெஞ்சமின் கூட தான் 8ஆம் நாளில் விருது சேதனப்படுத்துவேன். எப்ரேயனுக்கு எப்ரேயன், இவனுக்கு அவன் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுக்கிறேன், எவ்வளோ பெரிய கப்பல் இருக்குது, எவ்வளோ பெரிய நான் கம்மிலியன்களை படித்தேன், இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் குப்பை. இதெல்லாம் என்ன பண்ண? தேவனை அறிகிற அறிவுக்காக நான் என்ன பண்ணுறேன்? குப்பையை நான் என்ன பண்ணுறேன்? விடுறேன். இதெல்லாம் இருக்கட்டும். தேவனுக்கு முன்பாடி என்னுடைய இதெல்லாம் ஒன்றுமில்லை. என் படிப்பு ஒன்றுமில்லை, என் வசதி ஒன்றுமில்லை, என் சொத்து ஒன்றுமில்லை, எதுவும் இல்லை. தேவனுக்கு அது எல்லாத்தையும் விட்டு அவர் பெரியவர். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, எப்போ நீ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிற, ஐயோ ஏசப்பா நான் எங்கேயோ இருந்தேன், இந்த சிலுவையும் இந்த சிலுவையில் நடந்த காரியத்தையும் இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினீங்க, என் வாழ்க்கை மாறிச்சு, அதை குறித்து ஒரு பெருசு, அதை குறித்து ஒரு பெரிய அபிப்பிராயம், அதை குறித்து ஒரு பெருமை, அதை குறித்து ஒரு காரியங்கள், அதை குறித்து ஒரு மேன்மை. இந்த சிலுவை, இந்த சபை இல்லைன்னா நான் இல்லை, இந்த வசனம் கேட்கல நான் மனுஷனே கிடையாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? இயேசுவை, இயேசுவின் சிலுவையை, இந்த வசனத்தை, கர்த்தரை. ஆமேன். கர்த்தர் தான் குறித்து மேன்மை பாராட்டுங்க. வேற எதை குறித்து மேன்மை பாராட்டுங்க? நான் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, நான் ஜெபம் கூட பண்ணுங்க. ஆனால் ஜெபத்தை கூட நான் ஜெபம் பண்ண சொல்லாதீங்க. அவர் கிருபை கொடுத்ததுனால ஜெபம் பண்ணேன், அவர் என்ன பண்ணார்? பலன் கொடுத்ததுனால ஜெபம் பண்ணேன், அவர் உதவி செஞ்சதுனால நான் ஜெபம் பண்ணேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணணும். ஆனாலும் ஜெபம் பண்ணால் கூட என்ன கூடாது? ஜெபத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, நம்மளை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். அவர் கிருபை கொடுக்கலன்னா பலன் இல்லை, அவர் உதவி செய்யலைன்னா பலன் இல்லை, அவர் ஜெபத்துக்கு பதில் தரணும்னா ஒன்றும் இல்லை. அவர் என்னை ரட்சிக்கலைன்னா என்னால் ஜெபம் பண்ண முடியாது, அவர் என்னை மீட்டெடுக்கலைன்னா ஜெபம் பண்ண முடியாது, அவர் எனக்கு பரிசுத்த ஆவியை தரலைன்னா என்னால் ஜெபம் பண்ண முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கொடுக்குறேன்னா கர்த்தருடைய கிருபையினால் கொடுக்குறேன், அவர் எனக்கு கொடுக்குறதுனால தான் கொடுக்குறேன், அவர் இல்லைன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கிருபையா அவரை எவ்வளோத்துக்கு எவ்வளோ மேன்மை பாராட்டுறியோ அவ்வளோத்துக்கு அவ்வளோவா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு வச்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க நன்மை செய்ய நான் அல்லப்பா, இயேசு நீரே. சொல்லுங்க, நான் அல்ல, யாரு? இயேசு நீரே. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
நான் அல்ல நீர், நீ இல்லைன்னா நான் இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நிலைமைக்கு எந்த ஒரு மனுஷன் வரானோ அந்த மனுஷன் அவன் என்ன பண்றான், முற்றிலும் ஜெயம் கொள்றான். இந்த பிசாசும் இந்த பொல்லாத சக்தியும் இந்த அசுத்தாவியும் இந்த உலகத்தினுடைய காரியங்களும் பொல்லாத மனுஷர்களும் இவனை சுற்றி வந்தா கூட இவனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? இவன் மனதளவில், எண்ணங்கள் அளவில், சிந்தனை அளவில் வருகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், ஜெயிச்சிருவனா இருக்கிறான். சிலுவையை நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க நோக்கி பார்க்க அவரை போல மாறிடுவோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலுவையை நோக்கி பார்க்க நீ இன்னும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட இன்னும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. என்னை மகிமைப்படுத்துவேன், நான் மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மையாக்குவேன், நான் உயர்த்துவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன் சொல்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்பங்க? அவர்தான். நான் இல்லை அவரு. சிலுவை, கல்வாரி, அன்பு எவ்வளோத்துக்கு எவ்வளவா நீ அவளை மேன்மை பாராட்டுறியோ, நான் சொல்கிறேன் அவ்வளோத்துக்கு அவ்வளவா நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாக இருப்ப, சாட்சி உள்ள கிறிஸ்தவனாக இருப்ப, கனி கொடுக்குற கிறிஸ்தவனாக இருப்ப, தேவனுக்கென்று என்ன பண்ணுற, தேவனால் பயன்படுத்துகிற கிருபா பாத்திரவனாக இருப்ப. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய எடுத்துக்கங்க, வாழ்நாள் முழுக்க ஒரு காரியத்தை எடுப்பேன். என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், எனக்கு எல்லாம் கொடுத்தது அவரு. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நான் இல்லை. இந்த மேன்மை பாராட்டுறது கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டு. இன்னிங்கன்னா குடும்பம் கரெக்டாக இருக்கும், பிள்ளைகள் கரெக்டாக இருப்பாங்க, வேலை கரெக்டாக இருக்கும், பொருளாதாரம் கரெக்டாக இருக்கும், சுக வாழ்வு துளிர்க்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரை குறித்து, சிலுவையை குறித்து, சிலுவையின் அன்பை குறித்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ உயர்த்துறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோவா நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. கடைசியாக அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா வாசிங்க 16. உங்களையே புத்திமான்கள் என்று முதல்ல அது அதான் ஹல்லேலூயா. பெருமை கடைசியாக வருது. எனக்கு தாங்க அறிவு இருக்குது, எனக்கு தாங்க புத்தி இருக்குது, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, போகவே கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, எனக்கு யாரும் அறிவன் தேவையில்லை. உனக்கு என்ன அறிவு இருக்குது, என்ன படிப்பு இருக்குது, என்ன காட்டில் நீ பெரியாளா? இந்த பேச்சை விட்டுறணும். சின்ன பசங்ககிட்ட கூட சில நேரத்தில் கற்றுக்க வேண்டியிருக்கும். சொல்லுங்கள், சின்ன பசங்க கூட சில நேரத்தில் கற்றுக்க வேண்டிய, மற்றவங்களாம் புத்தி இல்லை, மற்றவங்களாம் அறிவு இல்லை அப்படின்னு யோசனை பண்ணால் நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். எனக்கு தான் அறிவு இருக்குது, எனக்கு தான் புத்தி இருக்குது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சேன்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க, எனக்கு தான் புத்தி இருக்குது, மற்றவங்கள புத்தியே இல்லாதவங்க அப்படின்ற பேச்சை எடுத்து தூக்கி போடுங்க. அல்லேலூயா. அப்போ தான் நீ நான் சொல்கிறேன், தேவனுடைய கரத்தில் இருந்து உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. எனக்கு தான் புத்தி இருக்குதுன்னு பேசாதீங்க. போதும், அந்த வார்த்தையும் தூரம் போட்டுருங்க. அதெல்லாம் பாவ வார்த்தை. அந்த வார்த்தையெல்லாம் பேசினா நம்ம என்ன பண்ணுவோம், சறுக்கி விழுவோம். சறுக்கி என்ன பண்ணுவோம், விழுந்துருவோம். மேலே ஏறி சறுக்கின்னு இருப்போம். எனக்கு தான் புத்திக்குது, எனக்கு அறிவுக்குது, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அந்த வார்த்தை பேசாதீங்க. உனக்கு புத்திமதி சொல்கிறவங்களும் அறிவு சொல்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 4 ட்ரிப் பேசணும் நிறுத்திடுவாங்க. போப்பா, உனக்கு தானே அறிவுக்குது, நல்லா மாட்டிக்க போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துக்கிறாரு, யோசிக்கிற ஆற்றலை கொடுத்துக்கிறாரு, எல்லாருக்கும் அறிவை கொடுத்துருக்கிறாரு, எல்லாருக்கும் நாணத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் நான் தான் புத்திமான் என்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களை போல வெற்றி பெறுவது வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இரங்கும். சொல்லுங்க, இயேசுவே ஒரு நாளும் வீண் பெருமை பேசாமல் தாழ்மையாய் இருக்க எனக்கு கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமது திருச்சமூகத்து வருகிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம். தேவரீர் ஒருவர் ஏக சிந்தையா இருங்கள், மேட்டின்மையா சிந்தியாமல் தாழ்மையானவர்களை இணங்குங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோமே.
ஆண்டவரே அப்பா நாங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று சொன்னபடியே ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட எங்களுடைய கரங்களிலே எங்கள் எண்ணங்களை எல்லாம், சிந்தனைகளை எல்லாம், யோசனைகளை எல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரை, சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரை. உமக்கு பிரியமில்லாத சிந்தனை, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒரு நாள் சிந்திக்காதபடி, யோசிக்காதபடி எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. உமக்கு பிரியமான விதத்திலையும் எல்லாருக்கும் ஆண்டவரை கட்டுக்கோப்பான குடும்பத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்க அப்பேற்பட்ட நல்ல சிந்தனைகளை எங்கள் வாழ்க்கையில நீங்க தந்தருங்க. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், தனிப்பட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரம். கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன், சிலுவையின் ரத்தத்தை தெளிக்கிறேன். தேவனுடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க நடத்துங்க, நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன், கிறிஸ்துவுடன் நான் இணைக்கப்பட்டேன். வாழ்வது இனி நான் அல்ல, வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார், கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார். ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையினாலே வாழ்வு வளம். ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையினாலே வாழ்வு வளம். கிருபையில் வாழ்வதே என் பாக்கியம்,